உண்மையிலே ஆபிரகாம் லிங்கன் அவரை பற்றி எங்கள் வரலாற்று ஆசிரியர் அந்த வரலாற்றில் இருக்கிற பாடத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணி எழுதினாக்க ஒரு 5 மார்க் கிடைக்கும். ஆனால் என்னுடைய ஹிஸ்ட்ரி ஆசிரியர் எனக்கு எப்படி அதை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் லிங்கனை பற்றி சில அபூர்வமான செய்திகளை சொல்லுவார். ஆபிரகாம் லிங்கன் வந்து ஜனாதிபதி ஆனது பிற்பாடு அவருடைய எதிர்க்கட்சியில் இருக்க ஒருத்தன் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவரை பார்த்துட்டு, இங்கே இருக்கிறாரே ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன், அவருடைய அப்பா தைச்சு கொடுத்த ஷூ தான் இது, அவங்க அப்பா ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அப்படின்னு ஷூவை காட்டியிருக்கான். ஆபிரகாம் லிங்கன் கோவப்பட்டு, என்னை எப்படா நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லாமல், என் தந்தை ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி தான், ஆனால் எங்கள் அப்பா தைச்ச ஷூ இன்னைக்கு வரைக்கும் உன் காலில் இருக்குன்னா எங்கள் அப்பா எவ்வளவு சரியாக அந்த ஷூவை தைச்சிருக்காருன்னா இன்னைக்கு வரைக்கும் உனக்கு உழைக்குது, அதோடு நிற்கலை. நாளைக்கு உன் ஷூ இதில் பிஞ்சு போச்சுன்னா என் வீட்டுக்கு கொண்டு வாடா, நான் தைச்சி தர்றேன்னு சொன்ன அந்த ஜனாதிபதி எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை நேசின்னு சொன்ன ஆபிரகாம் லிங்கன். அதே மாதிரி ஓட்டு தேர்தல் பிரச்சாரம், டக்ளஸ்னு ஒருத்தர் ஆபிரகாம் லிங்கனை எதிர்த்து அந்த பக்கம் பிரச்சாரம், ஆபிரகாம் லிங்கன் இந்த பக்கம். அமெரிக்காவிலலாம் 2 பேரை ஒரே மேடையில் வச்சு நீ உன் சாதனையை சொல்லு, நீ உன் சாதனையை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டக்ளஸுங்கிறவன் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து, இவர் சாராயக்கடை வைத்து சாராயம் விற்றவர், இவர் எப்படி செனட் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படிங்கிறான். யார்? டக்ளஸுங்கிறவன். ஆபிரகாம் லிங்கனு, என்னடா அது ஏற்றிடுவேன், நான் எந்த கடையில் வேலை செஞ்சால் உனக்கு என்னடா அப்படின்னு ஆள் வச்சு அடிக்கலை. பதில் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சாராய கடையில் வேலை பார்த்தவன் தான், நான் வேலை பார்க்கும்போது சாராயத்தை மற்றவர்களுக்கு ஊற்றி கொடுத்தேன், நான் ஊற்றி கொடுத்த சாராயத்தை குடித்தவர் தான் இங்கே பேசி கொண்டிருக்கும் டக்ளஸ். ஒரே வரியில் முடிஞ்சு வச்சா ஆபிரகாம் லிங்கன் வெற்றி, அங்கே தோல்வி. ஆனால் இங்கே இப்போ ஆட்சியாளர்கள் பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளில் நீ வீட்டுக்கு போயிடுவ அப்படிங்கிறேன். இல்லை நான் வீட்டுக்கு போவேன், நீ மாமியார் வீட்டுக்குள்ளே போவ அப்படிங்கிறேன். இன்னொருத்தன், நான் மாமியார் வீட்டுக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை 7-8 தடவை போயிட்டு வந்திருக்கேன், நீ மொதல் தடவை போகிறப்ப கட்டம் போட்ட டவுசர் தாண்டி அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்னடான்னா, அவருக்கு தலை நிறையா தேய்க்கிறதுக்கு எலுமிச்சம்பழத்தை மூட்டை கணக்கில் அனுப்புங்கடா அப்படின்னா, அங்கேருந்து அவன் சொல்கிறான், சுடுற விளக்கெண்ணையை தேய்ச்சி விட்றான், அவர் தான் பைத்தியம் பிடிச்சி அலைகிறாரு. இப்படி மாறி மாறி யார் மாமியார் வீடு யார் இது வீட்டுக்கு போகிறதுங்கிற ஒரே கட்சியில் இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உறுதியாக எல்லாருமே மாமியார் வீட்டுக்கு தான் போகிறாங்கிறது தான் உறுதி. அதனால் இப்போ தான் உண்மை ஒன்றொன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஆட்சியாளர்கள் அன்றைக்கி எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்காங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் தன்னுடைய சீடர்களுக்கு, தன்னுடைய வீரர்களுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஓடுங்கள், முடியாவிட்டால் நடந்து செல்லுங்கள், நடக்க முடியவில்லையா ஊர்ந்து செல்லுங்கள், ஊர்ந்து செல்ல முடியவில்லையா தவழ்ந்து செல்லுங்கள், அசையாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள், உங்களை பிணம் என்று அடக்கம் செய்து விடுவார்கள். ஓடுங்கள், நடங்கள், ஊர்ந்து செல்லுங்கள், தவழ்ந்து செல்லுங்கள், அசையாமல் இருந்து விடாதீர்கள், இயங்கிக் கொண்டிருங்கள் என்று சொன்ன அந்த ஆட்சியாளர். இளைஞர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பவர்கள் பெற்றோர்களா, ஆசிரியர்களா, ஆட்சியாளர்கள்? செப்டம்பர் 5ஆம் தேதி என்ன நாள் ஐயா? செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். அது யாரோட பிறந்த நாள் ஐயா? சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் ஜனாதிபதியோட பிறந்த நாள். அந்த ஆசிரியர் தினம் எப்படி தெரியுமா ஐயா வந்துச்சு? டாக்டர் ராதாகிருஷ்ணன் 2வது ஜனாதிபதியாக அந்த நேரத்தில் இருந்தார். தன்னோட மாணவர்கள் அவர்கிட்ட போய், ஐயா உங்களோட பிறந்த நாளை ரொம்ப சிறப்பான பிறந்த நாளாக கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு உங்களோட சம்மதத்தை கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் சொன்னார். அதுக்கு ராதாகிருஷ்ணன் என்ன தெரியுமா சொன்னார்? என்னோட பிறந்த நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுறதை விட நான் ஒரு ஆசிரியர், அந்த தினத்தை ஒரு ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னோட பதவி அந்த இடத்துல பார்க்கல, தான் ஒரு ஆசிரியருங்க தாங்க அந்த இடத்துல பார்க்குறாங்க. எது நல்லது, எது கெட்டது, எது செய்ய வேணும், எது செய்யக்கூடாது, எது படிக்கணும், எது எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்ததே என்னோட ஆசிரியர் தாங்க. ராமேஸ்வரத்தில் சுட சுட செய்தித்தாள் வித்தவர் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம். அவரோட ஆசிரியர் சிவசுப்பிரமணியர்.
அவரை வந்து செய்தித்தாள் விற்கிறத பார்த்துட்டு, தம்பி என் கூட கொஞ்ச நாழி கடற்கரைக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி, நம்ம ஒரு ஆசிரியர் 5ஆம் வகுப்பு ஆசிரியர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் கடற்கரைக்கு போனார். அப்போ அங்கே பறஞ்சு திரிஞ்ச பறவைகளை பார்த்து அதோட விளக்கத்தை கூறினார். அவர் கொடுத்த ஊக்கம்தான் இன்னைக்கு ஏவுகணை தந்தை என்று அழைக்கப்படுகிறாங்க அப்துல் கலாம். நான் கொஞ்சம் நல்லா சமைப்பேன்னு சொல்ல முடியாது, சுமாராக சமைப்பேன். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைனாலும் இல்லை வந்து வெளில போயிட்டாலும் நான் தான் எங்கள் வீட்டில் சமைப்பேன், ஏதோ தானோன்னு சமைப்பேன். நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன். அப்பா வந்து தட்டு எடுத்து வைப்பார், சாதத்தை போடுவாங்க, என்னென்ன இருக்குன்னு பார்ப்பாங்க. சரி ஏதோ இருக்கே, வாயை முட்டு கம்முன்னு சாப்பிட்டுட்டு போயிடணும்னு நினச்சிட்டு அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. எங்கள் அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுவான், உருளைக்கிழங்கு அணுகுண்டு வச்ச மாதிரியே பார்ப்பான். அதுக்கு அடுத்தது எங்கள் அம்மா, அது சாம்பார் சார் அதெல்லாம் எதுவுமே நல்லா இருக்காது தான், இருந்தாலும் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா சாப்பாடு நல்லா இல்லையாம்மா அப்படின்னு கேட்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சாப்பாடு நல்லா இருக்குமா, ஆனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்க, இன்னும் சுவையாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற திருத்தத்தை சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எங்கள் அம்மாட்ட போய், அம்மா நீ எப்படிம்மா இப்படிலாம் பேசுகிற, உனக்கு யாரும்மா சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் சுமாராதாம்மா படிப்பேன், என்னை வந்து எனக்கு இன்னும் அதிகமாக ஊக்கம் கொடுத்து ஆசிரியர் தான், அவர் கொடுத்த ஊக்கத்தில் தான் இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்கங்க. அந்த ஊக்கத்தை தான் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்கங்க. பெற்றோர் தான் பிள்ளைய தான் பிள்ளை மட்டும்தான் நல்லா உயர்ந்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆட்சியாளர் தனக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா, இவனை வச்சு இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆசிரியர் அப்படி கிடையாது. தனக்கு கிடைச்ச வைரத்தை மேலும் பட்ட தீட்டி இன்னும் ஒளி வீச செய்கிறது ஆசிரியர் தாங்க. பெற்றோர்னு சொல்கிறீங்களே, இப்போ பல பெற்றோர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, தான் பிள்ளைய ஸ்கூலுக்கு வந்து சேர்க்கறதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன படிக்குது, எப்படி படிக்குது, எந்த கேட்டகரியில் படிக்குது, என்ன நல்லா படிக்குதா, என்ன மார்க் எடுக்கிறதுன்னு இந்த காலகட்டத்தில் ஒரு பெற்றோரும் தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. இன்றைய தலைப்பு என்ன, இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது யார்? அதில் பெற்றோர், ஆசிரியர், ஆட்சியாளர். இந்த ஏன் தெரியுமா ஆசிரியர் நடுவில் வச்சுருக்காங்க, இந்த பெற்றோருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் நடுவில் ஒரு பாலமாக அமையிறதே என்னோட ஆசிரியர் தாங்க. இன்றைய இளைஞர்களின் நாளைய இந்தியாவின் வரலாறாக மாற்றுவதே என் ஆசிரியர் தாங்க. எனக்கு 7ஆம் அறிவை போதித்த என்னோட ஆசிரியருக்கு வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி என்னோட உரையை இத்தோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஐயா ஒரு தலைவனா எப்படி இருக்குன்னு தெரியுமா ஐயா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தோனி, கிரிக்கெட்டில் இருக்க தோனி தெரியுமா ஐயா உங்களுக்கு? தோனியை தெரியாமல் இந்தியாவில் யாராவது ஒருத்தன் இருப்பானா ஐயா? அந்த தோனி அதே அந்த போட்டியில் தோத்துட்டாருன்னா வச்சுங்களேன், அந்த டீமுக்கு பின்னாடி வருவாயா. அதே ஜெயிச்சுட்டாருன்னா வச்சுங்களேன், டீமுக்கு முன்னாடி வருவாயா. ஒரு ஆட்சியாளர்னா முன்னாடி வந்து பிரச்சனைங்கிறப்ப முன்னாடி வந்து நிற்கணும்யா, அதான் சிறந்த ஆட்சியாளர். இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறையா, ஒரு பக்கத்து வீட்டில் தீப்பத்தி எரியுதியா, அப்போ வந்து பக்கத்தில் இருக்க பெற்றோரை கேட்க மாட்டாங்க, ஏன்பா தீப்பத்தி எரிஞ்சிச்சு அதுக்கு என்னப்பான்னு கேட்க மாட்டாங்க. அங்கே ஆசிரியரை கேட்க மாட்டாங்க, அந்த ஆட்சியாளனை கேட்பான், உங்கள் இதில் தீப்பத்தி எரிஞ்சிச்சாமே அது என்ன எப்படி ஆச்சு அப்படின்னு எங்கள் ஆட்சியாளர் தாங்க கேள்வி கேட்பாங்க. ஐயா நான் ஒன்று கேட்குறேன், பெற்றவங்க அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறாங்களே, பெற்றவங்க கடமை என்னையா? பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு நல்ல நிலைமை கொண்டு போனேன். பெற்றவங்க கடமை, பெற்றவங்க பிள்ளைங்களை வளர்க்கணும், பெரிய ஆளாக்கணும், அது பெற்றவங்க கடமை. ஆசிரியரோட கடமை என்னையா? நல்லா படிப்பில் முன்னேறி மார்க் வாங்க வைக்கணும். ஆசிரியர் கடமை படிக்க வைக்கணும், முன்னேற வைக்கணும். அவங்க 2 பேர் கடமையா தானையா? அப்புறம் நான் மாணவனை முன்னேற்றினேன், என் பிள்ளை இப்படி வந்தான் அப்படின்னா என்னையா? அவங்க கடமையை தான் செஞ்சாங்க. எங்கள் ஆட்சி அவ்வளோ பேருக்காக உழைக்கிறானே, அவனை எவ்வளோ பேர் குத்த சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் நான் என்னையா சொல்கிறது? ஐயா நான் எப்பேற்பட்ட இந்தியா உருவன்னு ஆசைப்படுறேன் தெரியுமாயா? பாலுக்கலாத குழந்தையும் கல்விக்கு ஏங்காத மாணவனும் வேலைக்கு அலையாத இளைஞனும் இதுதான் என் கனவு இந்தியா அப்படின்னு ஒரு மகான் சொல்றாருயா. அந்த மகான் தெரியுமா உங்களுக்கு யாருன்னு? யாரியா அந்த மகான்? நான் இல்லையா, பகத்சிங்யா. நல்ல வேலை, அதுவும் நான் தான் சொல்லாம விட்டியா. நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், இங்கே ஆசிரியர்னு பேசுகிற யாருமே ஜாதியின் அடிப்படையில் உட்காரலையா, இங்கே பெற்றோர்னு பேசுகிற யாருமே வகுப்பு அடிப்படையில் உட்காரலையா, ஆட்சியாளர்னு பேசுகிற நாங்கள் யாருமே நான் இந்த இனம் நீ அந்த இனம் அப்படின்னு பார்த்து உட்காரலையா, எல்லாம் சரிசமமாக தான் உட்காந்துருக்கோம். இந்த சரிசமமாக உட்காரத்துக்கு ஒரு காரணம் யாருன்னு தெரியுமாயா? யாரு? பெரியாரியா.
மிக சிறந்த தீர்த்துவாரி அவருக்கு அவரோட முன்னாடியாதையா திருந்தாரு. அறிஞர் அண்ணா அதோட ஃபாலோ பண்ணி வந்தாரியா? அண்ணாவுக்கெல்லாம் முன்னோடியா தீர்ந்தவர் வந்து பெரியாரியா? ஐயா, பெரியாருக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவும் பிடிக்காது உங்களுக்கு தெரியா? நல்ல நேரம் கெட்ட நேரம் அவரே ஒரு திருக்குறள் நேரத்தை பற்றி வரும், அந்த நேரத்தை பார்த்து வரத விமர்சிச்சா ஐயா பெரியார். அது என்ன திருக்குறள் தெரியுமா ஐயா? குடி செய்வார்க்கில்லை பருவம் மடிச்செய்து மான கருத கெடும். அப்படின்னா என்னன்னு தெரியுமாயா? கடமை செய்பவருக்கு நல்ல நேரம் கிடையாது, அவன் வேலை செய்யற எல்லா நேரமும் நல்ல நேரம் தான்டா அப்படின்னு சொல்றாருயா. ஐயா, நான் அரசியலை பத்தி பேசினா உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, நீங்க அரசியலை பத்தி பேசினா இவங்க விரும்புவாங்களான்னு தெரியல. நான் பேசல, நீங்க பேசல. சங்க காலத்துல 50 காப்பியங்கள் உண்டு. அதிகாரங்களே மிகப்பெரிய அதிகாரம் சிலப்பு அதிகாரம். அதுல சொல்லியிருக்காங்க ஐயா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் தப்பு பண்றவன் தண்டிப்பாயா, அரசன் அந்த அரசன் வந்து தப்பு பண்ணுவாயா, அதுக்காக தண்டனை அனுபவிப்பான். இதாயா இதுல உள்ள கூற்று. அரசியல் சாக்கடைங்கிறாங்க. இந்த சாக்கடை ஆக்குனது யாரியா? சாக்கடை ஆக்குனது யாரு? அரசியல் ஆட்சியாளர்கள் முட்டாள் அயோக்கியங்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அயோக்கி முட்டாள் என்றார், தேர்ந்தெடுத்த யாரு? நானா? என் மீது தவறா? என் மீது தவறா? மக்கள் மீது தான் தவறு, என் மீது தவறல்ல. ஐயா, கடைசியா ஒரு கவிதையை சொல்லி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேயா. அரசியலில் மாற்றம் பிறக்க சூரியன் உதிக்க வேண்டும், சூரியன் உதித்தால் சூழ்நிலைகள் மாறும், சூரியன் உதித்தால் சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் மாற நாம் தான் சில சூத்திரங்கள் படைக்க வேண்டும், சூழ்நிலைகள் மாற நாம் தான் சில சூத்திரங்கள் படைக்க வேண்டும். அரசியலில் இறங்கு, ஆதவனை வணங்கு, அரசியலில் இறங்கு, ஆதவனை வணங்கு, நல்லாட்சி மலர. நல்வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. விட்டு கொடுக்க மாட்டாங்கய்யா. வீட்டில் நம்மளை வந்து கழுவி கழுவி ஊற்றுவாங்க. அதே வெளியே வந்து ரொம்ப பக்கத்து வீட்டில் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க இல்லையா, போய் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு வார்த்தை நம்மளை பற்றி சொல்கிற, எவடியா என் பிள்ளைய பற்றி சொன்னது உனக்கு விட்டுறேன்னா பாருன்னு கிளம்பிட்டு வருவாங்க பாருயா. அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு பரம்பு பகையாயிடும். நம்மள்ட்ட 1000 பேசுவாங்கய்யா, ஆனால் வெளியே பேசும்போது நம்மளை யாரையும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்கய்யா. அந்த ஒரு விளம்பரம்லாம் நிறையா வரும், அதில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா செல்ஃபு கபோர்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் டிவியில் ஓடும், இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஓடுங்கய்யா. அந்த பொண்ணு அப்போ தான் வந்து, அம்மா நான் அப்பா வரல, நான் டியூஷனுக்கு தனியாக போகிறணும். இல்லை இல்லை இரு நான் வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்கய்யா. டியூஷனையும் தாண்டி விடுவாங்க. என்ன நம்ம அம்மா லூஸு மாதிரி டியூஷன்லாம் தாண்டி போகுது அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கியா. ஆனால் கொண்டு போய் கராத்தே கிளாஸில் விடுவாங்கய்யா. அந்த பொண்ணு கற்றுட்டு இன்னொரு நாள் வந்து, அம்மா அம்மா அப்பா வரல வாமா டியூஷனில் விடுமான்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, பெல்ட் எடுத்து வந்து கட்டி விட்டுட்டு, இப்போ நீ தனியாக புகத்தையா அப்படின்பாங்கய்யா. அப்போது அந்த பொண்ணு ரோட்டில் போக்குள்ள கெத்த அந்த பெல்ட் எடுத்து போட்டு எவன் என்ன பண்ணிட முடியும் அந்த தைரியத்தோடு போவில்லையா. அந்த கெத்து யார்கிட்ட வந்தது? அவங்க அம்மாவால் வந்தது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்க விரும்புகிறேன்யா. பெற்றோர்கள் நமக்கு நடக்க கற்றுக் கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, நல்ல நடத்தையும் கற்றுக் கொடுத்தவர்கள். பெற்றோர்கள் நமக்கு வாய்த்த மிகப்பெரிய பாக்கியம். நல்ல பெற்றோர்கள் வாய்ப்பது உண்மையிலே ஒரு பெரிய அது ஒரு கொடுப்பனன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாயும் தகப்பனும் தனக்கு பிறக்க போகிற பிள்ளை எப்படி இருக்கணும்ட்டு ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்க? அவன் சொல்லுவான், உன்னைய மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்கும் அப்படிமா. அது இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்னைய மாதிரி வேணாம், நான் கருப்பாக இருக்கேன், உன்னைய மாதிரி பிறக்கணும் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு அந்த பிறக்க போகிற பிள்ளை என்ன படிக்கணும்னு வயிற்றில் இருக்கும்போதே கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சந்தோஷம்லாம் வந்து பெற்றோர்களுக்கு தான் கிடைக்கும். அதனால தான் வந்து ஒரு பெற்றவங்க அந்த ஒரு குழந்தைக்கு முதல்ல பார்க்குற முகம் யாருன்னா பெற்றோருடைய முகம். முதலில் தருகிற ஸ்பரிசம் யாருன்னா தாயினுடைய தொடுதல். முதலில் உண்ணுகின்ற உணவு எதுன்னா தாய்ப்பால். முதலில் போர்த்துகின்ற போர்வை தாயினுடைய சேலை முந்தானை. முதலில் கையை பிடித்து நடக்கின்ற ஊன்றுகோல் தாயினுடைய கை. எல்லாமே முதலாக அமைவது யாருனாக்க பெற்றோர் தான். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால தான் ஒரு குழந்தை பிறந்து நடந்து வர்றதை பார்த்தோன்னே சந்தோஷமாக பாடுறாங்க பெற்றோர்கள்லாம்.
பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும், பூ போல பிறக்கும். அதை விட உண்மையிலே அந்த குழந்தை சந்தோஷத்தில் பிறக்கிறதுனால தான் அந்த குழந்தை மேலே அவ்வளோ பிரியம். ஏன் சந்தோஷத்தில் பிறக்குது? தாயும் தந்தையும் மகிழ்ச்சியோடு இருந்து பெறுறதுனால தான் அந்த குழந்தை மேலே அவ்வளோ பிரியம். குழந்தை மேலே ஏன் மரியாதை வருதுன்னா, அந்த தாய் 10 மாதம் படுற கஷ்டம் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் பிறண்டு படுக்க முடியாது, இந்த பக்கம் பிறண்டு படுக்க முடியாது, இதை சாப்பிட விட மாட்டாங்க. ஐஸ்கிரீமை வந்து அள்ளி அள்ளி தின்னுக்கிட்டு இருப்பேன். அந்த பிள்ளை 7வது மாதமாக இருக்கேன், எனக்கு ஒன்று வாங்கி கொடு. பிள்ளைக்கு சளி பிடிச்சிரும், வயிற்றில் இருக்க பிள்ளைக்கு சளி பிடிச்சிரும்னு ஐஸ்கிரீம் திங்காமல் உட்காந்துருக்கேன். சூடாக இருக்கிற பொருளை சாப்பிடாத, பிள்ளைக்கு சுடும்பேன். சூடு பிடிச்சிரும், வேணாம். ஆறுன பொருள் வேணாம், காய்ச்சல் வரும். எதையுமே திங்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் பிறண்டு படுக்கணும்னா எந்திரிச்சு உட்காந்து இந்த பக்கம் படுக்கும். உண்மையிலே அந்த தாயும் தந்தையும் செய்கிற தியாகம். உலகத்தில் தெய்வம் நமக்கு இருக்குன்னா தாயும் தந்தையை தவிர தெய்வம் வேற எங்கேயும் நம்ம போய் பார்க்க முடியாது. குழந்தைய உருவாக்கி இந்த உலகத்திற்கு கொண்டு வருபவர்களே அவர்கள்தான் அப்படின்னு யார்? பெற்றோர்கள்னு பேசுங்க. பெற்றோர்கள் பெற்று எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, 3 வயசு ஆனோடனே இப்போ பள்ளிக்கூடம். அவன் ஆனோடனே ஆன்ட்டான், பள்ளிக்கூடத்தில் சேர்த்துரு. பாவம் அந்த பயலுகளை அந்த ப்ரீ கேஜின்னு கொண்டு போய் அவனுங்களை சேர்த்து உண்மையிலே இந்த இப்படியே போனேன். 30,000 ரூபா பணம் கட்டி இப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. எங்கடா ஒரு அவனை கொண்டு போய் ஆட்டோவில் ஏற்றி இறக்கி விட்றாங்க. டீச்சர் இப்படியே உட்கார வச்சு, ஆர் யூ ஸ்லீப்பிங், ஆர் யூ ஸ்லீப்பிங், பிரதர் ஜான், பிரதர் ஜான், மார்னிங் பெல்ஸ் ஆர் ரிங்கிங், மார்னிங் பெல்ஸ் ஆர் ரிங்கிங், டிங் டிங் டங், டிங் டிங் டங். மிஸ் மட்டும் தனியாக பாடிக்கிட்டு இருக்கேன், 50 பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஆர் யூ ஸ்லீப்பிங்னு கேட்டோன்னே படுத்துட்டாங்க எல்லா பேரும். 30,000 ரூபா கட்டி பள்ளிக்கூடத்தில் தூங்கி எந்திரிச்சு வர்றேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், பெத்த தாயினுடைய மடி தருகின்ற அறிவை, ஒரு சுகத்தை அந்த 3 வயசில் அந்த பள்ளிக்கூடத்தில் என்னத்தை போய் அவன் கற்றுக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கி குழந்தைகளுக்கு தேவைப்படுது. என்னென்னா, இன்றைக்கி அறிவு விரிந்து எங்கெங்கேயோ போயிடுச்சு. பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறது மட்டும் கல்வி இல்லை. ஒரு திறமையை ஒருவர்கிட்ட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட அந்த இடத்துல எனக்கு ஆசிரியர் பி. சுசீலா அம்மா 2 முறை தேசிய விருது வாங்கினாங்க. பல முறை வாங்கியிருக்காங்க. ஆனால் 2 தடவை தேசிய விருது வாங்கினப்போ அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த தேசிய விருதை வாங்கிட்டு நேராக சாந்தோமில் இருக்க MS விஸ்வநாதன் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து அந்த விருதை கையில் கொடுத்துட்டு நெடுஞ்சாங்கரையாக காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து டிவிக்கு என்ன பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த பாட்டை உருவாக்கிய என் ஆசானுக்கு இதுவரைக்கும் தேசிய விருது கிடைக்கல. இந்த தேசிய விருது எனக்கு கிடைத்த விருது அல்ல, இந்த பாட்டை உருவாக்கிய MS விஸ்வநாதனுக்கு இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா? அதுதான் குருவுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை. எல்லாம் ரைட்டு. 3வது ஆள் ஒருத்தன் இருக்கான் பார், அவன் தான் இன்னைக்கு எல்லாம். லியோனி பிறந்துட்டான் அப்படிங்கிறத என் பிறந்த தேதியை யார்கிட்ட போய் எழுதி கொடுக்கணும் தெரியுமா? முனிசிபாலிட்டியில் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அங்கே தான் வாங்கினேன். எங்கள் அப்பாட்ட வாங்கினா செல்லுமா? பெற்றவர் அவர் தான். எங்கள் அம்மாட்ட பர்த் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் சார், பாஸ்போர்ட் ஆஃபீஸ்கிட்ட சொன்னால் போய் குப்பையில் ஓடுறா அப்படிம்பார். பர்த் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கினேன்? முனிசிபாலிட்டியில் வாங்கினேன். அதே மாதிரி நான் பிறந்த தேதிக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது யார்? தாசில்தார். நான் இருக்கிற வீட்டுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறது யார்? தாசில்தார். நீ எந்த ஜாதியை சேர்ந்தவன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறது யார்? தாசில்தார். நான் பிறந்ததுக்கு, நான் படிக்கிறதுக்கு, நான் இருக்கிற குடியிருக்கிற இடத்துக்கு, நான் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறவன் யார் அப்படின்னு சொன்னால் நம்மை தீர்மானிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான். எல்லா விஷயத்தை இன்னைக்கு தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கான். ஆட்சியாளர்கள் சரியில்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் எவ்வளவாக இருந்தும், ஆசிரியர்கள் எப்படி இருந்தும், ஆட்சியாளர்கள் சரியில்லை என்று சொன்னால்
ஒரு உடம்புல கை கால்கள் இதயம் நுரையீரல் வயிறு போன்றது எல்லாம் பெற்றோர்கள். ஆனால் மூளையாக இருந்து செயல்படுபவன் யார் என்று சொன்னால் ஆட்சியாளன் தான். மூளை சரியில்லை என்று சொன்னால் எப்படி மனிதனுக்கு பைத்தியம் பிடிக்குமோ அதுபோல ஒரு நாட்டுக்கு ஆட்சியாளன் சரியாக அமையவில்லை என்றால் அந்த நாடே குட்டிச்சுவராகிவிடும். நல்ல ஆட்சியாளர்கள் எப்பொழுது உருவாகிறார்களோ அப்பொழுதுதான் இந்த நாட்டுக்கு விடிவு காலம் பிறக்கும். கண்டிப்பாக கோமாளிகள் இன்று கழுதை மேல் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள், கோமாளி ராஜாக்கள். அந்த ராஜாக்கள் எல்லாம் இந்த கழுதைகளோடு ஓடி போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. ஒரு குதிரையை அடக்கின்ற மாவீரன் ஒரு தளபதியாகி இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு வருவான். நல்ல ஆட்சியாளர்கள் எப்பொழுது கிடைக்கிறார்களோ அவன்தான் ஒரு இளைஞனுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்க முடியுமே ஒழிய ஒரு பயிர் விதையை விதைப்பவர்கள் பெற்றோர்கள், உரமிட்டு பூச்சி மருந்து அடிப்பவர்கள் யாருன்னா ஆசிரியர்கள். ஆனால் கார்பன் டை ஆக்சைடாகவும் சூரிய ஒளியாகவும் இருந்து அந்த தாவரத்தை பாதுகாப்பவர்கள் ஆட்சியாளர்கள் தான். எனவே சூரிய ஒளிக்காக காத்திருக்கக்கூடிய தாவரத்தை போல இந்த நாடு சூரிய ஒளிக்காக காத்து கொண்டிருக்கிறது. நல்ல ஆட்சியாளர்கள் வருவார்கள். நல்ல ஆட்சியாளர்கள் இந்த சமுதாயத்தை திருத்துவார்கள், இளைஞர்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்று சொல்லி இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் பெற்றோர்களா ஆசிரியர்களா ஆட்சியாளர்களா என்ற இந்த விவாதத்திற்கு ஆட்சியாளர்கள்தான் என்று தீர்ப்பு சொல்லி இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். எங்கள் உயிரினும் மேலான காரைக்கால் ரசிக பெருமக்களுக்கு என் வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.